எல்லோருக்கும் வணக்கம். தீபாவளி தீபாவளி என்றாலே சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஒரே குதூகலம்தான் இல்லையா? அப்பேற்பட்ட தீபாவளிய கிருஷ்ண பகவான் நரகாசுரனை வென்ற நாளாகவும், ஸ்ரீராமர் வனவாசம் முடிந்து அயோத்தியாவிற்கு திரும்பி வருவதையும் நாம் தீபாவளியாக கொண்டாடுகிறோம் இல்லையா? அத்தகைய அந்த தீபாவளியை வீடுகள் தோறும் வண்ண வண்ண விளக்கேற்ற வேண்டும். அது எப்படி அப்படின்னா, நம் மனதில் உள்ள தீய சக்திகள், தீய எண்ணங்கள், ஆசை, குரோதம், காமம், பொறாமை, அத்தகைய எண்ணங்கள் நம் மனதில் இருக்கின்றல்லையா, அத்தனை அழுக்குகளையும் விட்டு களைந்தெறிய வேண்டும். வீடுகள் தோறும் வண்ண வண்ண விளக்கு ஏற்ற வேண்டும், தீபங்கள் ஏற்ற வேண்டும். தீபங்கள் ஏற்றி நாம் வழிபட்டால் நம் மனதில் உள்ள அத்தகைய கெட்ட எண்ணங்கள் போய்விடும். நம் வீடும் இருள் சூழ்ந்து இருக்காது. நல்ல வெளிச்சமுடன் நம் வாழ்க்கையிலும் அந்த வெளிச்சம் கிடைக்கும். அதுதாங்க இந்த தீபாவளியோட முக்கியமான தத்துவம். இத்தகைய தீபாவளியை நாம் வீடுகள் தோறும் விளக்கேற்றி கொண்டாடி சிறப்பாக கொண்டாடி மகிழ வேண்டும். அந்த விளக்கு ஏற்றும் போது தீய சக்திகள், நெகட்டிவிட்டி சக்திகள் வீட்டுக்குள் அண்டாது. பாசிட்டிவிட்டி மட்டுமே வர வேண்டும். அப்புறம் என்னங்க, நம் வாழ்க்கையிலும் வெளிச்சம் வந்தா நல்லது தானே. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். தீபாவளியை வரவேற்போம், ஆனந்தமாக கொண்டாடுவோம். எல்லோருக்கும் மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.